ரீதா ஜோவலில் திங்கட்கிழமை நடந்த ஒரு சம்பவத்தை கர்த்தருக்கு நன்றி சொல்லி நம்மோடு கூட பகிர்ந்து கொள்கிறார்கள். என் மகன் ஜோனத்தன் அதிக காய்ச்சல் பெற்று போனான். அதனால் நான் அவனை மருத்துவமனைக்கு கூட்டி கொண்டு போக வேண்டியதாகிவிட்டது. டாக்டர்கள் பரிசோதனை பண்ணி பார்த்து அவனுக்கு ரொம்ப காய்ச்சலாக இருந்தபடியினாலே முன்பு அவனுக்கு இருதய சம்மதமான காவாசாக்கி என்று சொல்லப்படுகிறதான ஒரு பலவீனம் தாக்கினது போல அதன் சம்மதமாய் இருக்கக்கூடுமோ என்று சந்தேகப்பட்டார்கள். அங்கே 5 நாட்கள் மருத்துவமனையில் இருந்தார், மருத்துவம் பெற்றார். போதகர் ஜெபம் பண்ணார்கள். அது மட்டுமல்லாமல் நாங்களும் குடும்பத்தில் கண்ணீரோடு ஜெபம் செய்தோம். ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறேன். இன்றைக்கு சுகத்தோடு நாங்கள் தேவ சந்நிதியில் குடும்பமாய் ஆராதிக்கிறோம் என்று கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறார்கள். மகன் பூர்ண சுகம் அடைந்ததாக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறார்கள். எல்லாரும் வலது கையை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்கள். மேடம் அசுந்தா, தயவு செய்து நீங்கள் எழுந்து நிற்கும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். அவரோட சாட்சி என்ன என்றால், அவங்க சில நாட்களாக நுரையீரலில் நீர் கொற்றுனால பாதிக்கப்பட்டிருந்தாங்க. தேர்ஸ் அ ஃப்ளூட் இன் லங்ஸ். ஸோ அவங்க என்ன பண்ணாங்கனாக்கா, இதுக்காக ஆண்டவர்கிட்ட கருத்தாக ஜெபித்தார்கள். ஆண்டவர் அற்புதமாக அவங்களை சுகப்படுத்தினபடினால அவங்க நம்ம இடத்துல இன்றைக்கி ஆலயத்தில் சாட்சி சொல்ல இருக்கிறார்கள். எல்லோரும் கைகளை தட்டி ஆண்டவர் நம்ம மகிமைப்படுத்துவோமா? அடுத்ததாக சிஸ்டர் மணிமேகலை ஜெய்சன், இவங்களோட சாட்சி நம்ம கேட்போம். சிஸ்டர் எழுந்து நிற்கும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். ரீசன்ட்லி என்னாச்சுனாக்கா, அவங்க டாக்டர் சந்திக்கும் போது அவங்க ஒரு ஹெல்த் இஷ்யூனால் அவங்க ஸ்டமக்கில் ஒரு டாக்டர் தே ஃபவுண்ட் சம்திங் அவங்களோட ஸ்டமக்கில் ஓகேங்களா. அப்போ என்னாச்சுனாக்கா, அவங்க ரொம்ப பயந்து போயிருந்தாங்க, ரொம்ப ஆன்ஷியஸாக இருந்தாங்க. அப்போ அவங்களும் அவங்க கணவரும் என்ன பண்ணாங்களா, ஃபாஸ்ட் பண்ணாங்க. ஒரு வாரம் உபாஸ் இருந்து ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணிவிட்டு அவங்க மறுபடியும் போய் பரிசோதனை பண்ணி பார்க்கும்போது ஒரு என்னாச்சுனாக்கா, ஒரு சின்ன மைனர் சர்ஜரி செஞ்சாங்க. அந்த நேரத்தில் எல்லாம் நல்லபடியாக முடிந்து ஃபைனல் ரிப்போர்ட் வரும்போது எந்த ஒரு காம்ப்ளிகேஷன் இல்லாமல் எல்லாம் நார்மலாகி ஆண்டவர் தாமே இந்த அற்புதம் செய்து அவங்க ஜெபத்தை கேட்டதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறாங்க. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோமா? தேங்க்யூ சிஸ்டர். ஆமென்.